இப்போ நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம் மோஷன் டிடெக்டர். ஏன்னா என்னுடைய கை நான் கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால மோஷன் டிடெக்டர்னு காட்டல. பக்கத்தில் இருக்க லைட்டும் எரியுது நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நான் இப்போ தூரம் போயிடுறேன். ஆல் கிளியர் காட்டுறது பார்க்கலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அருண் ரோஷன் டெக். நான் உங்க அருண். நம்ம சேனல் ஐஓடி சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோடும் பண்ணிட்டோம். அண்ட் அந்த லிஸ்ட்ல லாஸ்ட் வீடியோ நம்ம ஐஆர் சென்சார் பத்தி பார்த்திருந்தோம். அண்ட் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற சென்சார் பிஐஆர் சென்சார், அதாவது பாசிவ் இன்ஃப்ராரெட் சென்சார். இந்த சென்சார் பேர் தான் பாசிவ் இன்ஃப்ராரெட் சென்சார். நம்ம லாஸ்ட் வீடியோலேயே இந்த சென்சாருக்கும் அந்த சென்சாருக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் மாதிரி சொல்லியிருந்தோம். அண்ட் இப்போ நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இது ஏன் பாசிவ் இன்ஃப்ராரெட்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்த இன்ஃப்ராரெட் சென்சார் வந்து இன்ஃப்ராரெட் ரேஸை எமிட் பண்ணி அதுக்கப்புறமா நமக்கு அவுட்புட் கொடுக்கும். லைக் அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி எமிட் பண்ணி ரிசீவ் ஆகிறத பொறுத்து ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆயிருக்கா இல்லையான்ற மாதிரி சொல்லும். இந்த சென்சார் எதையும் எமிட் பண்ணாது. டைரக்டா லிவிங் ஆப்ஜெக்ட் கிட்ட இருந்து வர தெர்மல் ரேடியேஷன்ஸை வச்சு ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத நமக்கு சொல்லும். அதனாலதான் இது பாசிவ் இன்ஃப்ராரெட்னு சொல்றோம். இதோட ஒர்க்கிங் மாடல் எப்படி இருக்கும்னா, லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் லைக் ஹியூமன், அனிமல்ஸ், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் கிட்ட இருந்து வர தெர்மல் ரேடியேஷன்ஸை ஐஆர் ரேஸா இது கலெக்ட் பண்ணி இந்த ஃபர்னல் லென்ஸ் உள்ள வந்துட்டு பைரோ எலக்ட்ரிக் சென்சார்னு ஒரு சென்சார் இருக்கு, அதுல ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத நமக்கு சொல்லும். அண்ட் இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் இதை பார்க்கலாம். இது பேர் வந்து பைரோ எலக்ட்ரிக் சென்சார்னு சொல்லுவாங்க. அண்ட் இது பேர் வந்து ஃபர்னஸ் லென்ஸ். லைக் நான் ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக பண்ணுறேன்னு தெரியல, நான் இங்கே வேர்ட் ஸ்பெல் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பர்சனல் லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதோடைய மற்ற பார்ட்ஸ் பற்றி பார்க்கணுன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு பர்சனல் லென்ஸ். நெக்ஸ்ட் இது கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண ரேடியேஷன்ஸ் வந்து இதுல வந்துட்டு ரிசீவ் ஆகி இது வந்து ப்ராசஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் பற்றி சொல்லும். அண்ட் நெக்ஸ்ட் இதுல முக்கியமான காம்பனன்ட்ஸ் பார்க்கும்போது இந்த ரெண்டு அட்ஜஸ்டபிள் பின்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து டைம்காக, இன்னொன்று வந்து டிஸ்டன்ஸ்க்காக. லைக் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னா, இப்போ இதோடைய மேக்ஸிமம் லென்த் வந்து 7 மீட்டர்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். இதோடைய டிடெக்ஷன் ரேஞ்ச் வந்து 7 மீட்டர்ஸ்க்கு இருக்கும். 7 மீட்டர்ஸ்ன்றப்போ நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா அந்த 7 மீட்டர்ஸ்க்குள்ள நமக்கு என்ன ரேஞ்சில் வேணுமோ நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைம், அதாவது எவ்வளோ நேரத்துக்கு அந்த அலர்ட் உங்களுக்கு இருக்கணும். லைக் 3 செகண்ட்ஸ் இருக்கலாம், 5 செகண்ட்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி. இதோடைய அட்ஜஸ்ட்மெண்ட் டைம் எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.3 செகண்ட் டு 5 மினிட்ஸ். இதை நீங்கள் இது ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமா இதை ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இதோடைய பின்ஸ் பற்றி பார்க்கும்போது நம்ம ஐஆர் சென்சாரில் பார்த்த மாதிரி இதுலேயும் 3 பின் இருக்கும். விசிசி, கிரவுண்ட், அவுட்டுன்ட்டு. விசிசிங்கிறது பவர் பின், கிரவுண்டுங்கிறது வந்து நெகட்டிவ் பின், அவுட்டுங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ண போகிற டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பின். இல்லை ஏதாவது ஒரு டிஜிட்டல் பின் கூட கனெக்ட் பண்ணி நம்ம ரீடிங்ஸ் எடுப்போம். அண்ட் இதோடைய பார்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது அவ்வளோதான். இதை நீங்கள் திருப்பி இதுலேயே வச்சிடலாம். இது லைக் ஜென்ரலாக இது வந்து பிஐஆர் சென்சார்னு சொல்லுவாங்க, இல்லை மோஷன் டிடெக்ஷன் சென்சார்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் மோஸ்ட்டாக செக்யூரிட்டி சிஸ்டம் ப்ராஜெக்ட்ஸ் தான் பார்த்துருக்கலாம். லைக் டிடெக்ஷன் ப்ராஜெக்ட், செக்யூரிட்டி சிஸ்டம் ப்ராஜெக்ட்ஸ்னு இந்த மாதிரி செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த காம்போனண்ட்டை நீங்க பார்த்துருக்கலாம். இதோடைய டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஒரு 3 வேரியேஷன்ஸ் பற்றி சொல்லணும்னா HCSR 505, AM 312, அதுக்கப்புறம் அந்த EKMB, அந்த மாதிரி கொஞ்சம் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஒவ்வொன்றுமே பர்டிகுலராக ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிகினர், ஹாபிஸ்டிக், அந்த மாதிரியான ப்ராஜெக்ட், சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன் வந்து பேட்டரி கொஞ்சம் சின்னதாக கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். EKMன்னு இருக்கிறத வந்து ப்ரோ அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் நம்ம இதை வச்சு பில்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட காம்போனன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Arduino Uno, PIR sensor or motion detection sensor சொல்லுவாங்க. பிரெட் போர்ட், நான் ஆஃப் சைஸ் பிரெட் போர்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் பிரெட் போர்ட் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் OLED டிஸ்பிளே அண்ட் இண்டிகேஷனுக்காக நான் ஒரு LED எடுத்திருக்கேன். அண்ட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் ஜம்பர் வயர்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து எல்லாத்தையும் பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த அட்ரினோவில் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டேரெக்டாகவும் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்படி பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், பார்க்க டீசெண்டாகவும் இருக்கும். அதனால நான் இதில் பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பிஐஆர் சென்சாரை நம்ம பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை அட்ரினோவோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம 3 மேல் டு மேல் ஜம்பர் வயர்ஸ் எடுத்திருக்கோம். நீங்கள் வந்துட்டு இது டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஃபீமேல் டு மேல் ஜம்பர் வயர்ஸ் எடுத்து டேரெக்டாகவும் கனெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3 பின்னி இதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பின்ஸ் பின்னாடி இருக்கிற பின்ஸ் எல்லாம் எதுன்னு தெரியலனா நீங்கள் இந்த
லென்ஸை ரிமூவ் பண்ணி இங்கேயே பின்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எந்த பின் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. இதை பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடு இருக்கிறது விசிசி, இந்த சைடு இருக்கிறது கிரவுண்ட், நடுவில் இருக்கிறது வந்து டேட்டா பின். நீங்கள் அப்படியும் செக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம், பின்ஸ் மாற்றி கனெக்ட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த பிரெட் போர்டு யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணும்போது நம்ம லாஸ்ட் ஐஆர் சென்சர் கனெக்ஷன்லேயே சொல்லியிருந்தோம், நம்ம வந்துட்டு ஒரு அட்ரினோலேருந்து பவர் சப்ளை, அதாவது 5 வோல்ட் கிரவுண்ட் எடுத்து இந்த ஹோல் காம்பனன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிற OLED டிஸ்பிளே, எல்இடி, அதுக்கப்புறம் இந்த பிஐஆர் சென்சருக்கு வந்து காமனாக இங்கேருந்தே பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். அது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தோம். அந்த பிரெட் போர்டை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுலேயும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அது வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் வயர் வந்து கிரவுண்ட் எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்கிற நெகட்டிவ்லையும், விசிசி வந்து பாசிட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டேட்டா பின், இதை வந்து நம்ம D2ல கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, நம்ம பிஐஆர் சென்சரோடைய கனெக்ஷன் ஒர்க்கை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் OLED டிஸ்பிளே. இந்த OLED டிஸ்பிளேவை நம்ம ஃபர்ஸ்ட் பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ OLED டிஸ்பிளேயோடைய பின்ஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் OLED டிஸ்பிளேயோட பின்ஸ்ன்னு பார்க்கும்போது கிரவுண்ட், விசிசி, எஸ்சிஎல், எஸ்டிஏன்னு 4 பின் இருக்கும். அண்ட் நம்ம இதை பற்றி டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கோம், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் விசிசி வந்து நம்ம இந்த 5 வோல்ட்ல கனெக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் கிரவுண்டை வந்து கிரவுண்ட்ல கனெக்ட் பண்றோம். நமக்கு கிரவுண்ட் வந்து கிரீன் கலர் ஒயர். நெக்ஸ்ட் விசிசி வந்து நமக்கு எல்லோ கலர் ஒயர். நெக்ஸ்ட் எஸ்சிஎல், எஸ்டிஎன் 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் எஸ்சிஎல் வந்து A5லையும் எஸ்டிஏ வந்து A4லையும் கனெக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் எஸ்சிஎல் வந்து ஆரஞ்சு கலர். இதை வந்து நம்ம அட்ரினோடைய அனலாக் பின் 5ல கனெக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் எஸ்டிஏ வந்து A4ல கனெக்ட் பண்றோம். ஓகே, நம்ம OLED டிஸ்பிளேயோடைய கனெக்ஷன் ஒர்க்கையும் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் எல்இடியை கனெக்ட் பண்ண போறோம். இந்த எக்ஸ்டர்னல் எல்இடி இருக்குன்னா சும்மா ஒரு இண்டிகேஷன், பவர் சப்ளை, அந்த சும்மா அந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆன இண்டிகேஷன் காட்டுற மாதிரி வைக்கிறதுக்காக நான் இந்த எல்இடி யூஸ் பண்றேன். நீங்க வேணும்னா பஸர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்இடி யூஸ் பண்றேன். எல்இடியும் நம்ம பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த எல்இடி கூட நம்ம ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்றோம். அதாவது எப்பவுமே எல்இடியை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணும்போது ரெசிஸ்டர் இல்லாமல் கனெக்ட் பண்ணால் டேமேஜ் ஆயிரும். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்றோம். அண்ட் இந்த எல்இடியோட கிரவுண்டை வந்து நம்ம இந்த கிரவுண்ட்ல கனெக்ட் பண்றோம். அதாவது கேத்தோட அனோடு 2 இருக்கும். இந்த ரெசிஸ்டரோடைய கிரவுண்ட் எடுத்துட்டு போய் நம்ம இதோடைய கிரவுண்ட்ல கனெக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் இதோடைய பாசிட்டிவ் எடுத்துட்டு போய் D13ல கனெக்ட் பண்றோம். ஓகே, நம்ம பேசிக்கா பண்ண வேண்டிய எல்லா கனெக்ஷன் ஒர்க்கையும் பக்காவா முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலா நம்ம பவர் சப்ளையும் இது கொடுத்துட்டோம்னா கனெக்ஷன் ஒர்க் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இந்த பவர் சப்ளை கொடுக்க நம்ம 2 மேல் டு மேல் ஜம்பர் வயர்ஸ் எடுத்துக்கிறோம். அட்ரினோ போர்டில் இருக்க 5 வோல்ட்டையும் கிரவுண்டையும் இப்போ நம்ம இது பவர் சப்ளையா யூஸ் பண்ண போறோம். அட்ரினோ போர்டில் இருக்க 5 வோல்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அது பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ 2 வயர் நம்ம இதில் கனெக்ட் பண்றோம். இந்த எல்லோ ஒயர் தான் நம்மளுடைய 5 வோல்ட்கான பவர் சப்ளை ஒயர். இதை வந்து நம்ம பிரெட் போர்டில் பவர் சப்ளைல கனெக்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் கிரவுண்ட் ஒயர், இந்த கிரவுண்ட் ஒயரை நம்ம இங்க கனெக்ட் பண்றோம். ஓகே, நம்ம கம்ப்ளீட்டா பவர் சப்ளைக்கான எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். அண்ட் நம்மளுடைய ப்ராஜெக்ட் கனெக்ஷன் கம்ப்ளீட்டா ஓவர். இப்போ நம்ம கோட் அப்லோட் பண்ணோம்னா அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லா ரன் ஆயிடும். நம்ம கனெக்ஷன் ப்ராசஸை இப்போ பக்காவா முடிச்சிட்டோம். இப்போ இந்த கோட் பார்ட்குள்ள போகலாம். அண்ட் நீங்க இப்போ இந்த கோட் பார்க்கலாம். நான் இந்த கோட் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது நான் வந்து என் GitHubல அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். வேணுங்கிறவங்க என் GitHubல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த கோடை வந்து இதில் அப்லோட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா டீட்டெயிலாக இந்த கோட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோட் அப்லோட் பண்றதுக்கு அட்ரினோ கேபிள்ல கனெக்ட் பண்ணிட்டு சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ண போறோம். ஓகே, நம்ம அட்ரினோ கனெக்ட் பண்ணிட்டோம். பவர் சப்ளைஸ் வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் நீங்க இந்த OLED டிஸ்பிளேல அவுட்புட் பார்க்கலாம். இது வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்கான அவுட்புட் இல்லை, நம்ம லாஸ்ட் ப்ராஜெக்ட்கான அவுட்புட். லாஸ்ட் ப்ராஜெக்ட்ல நம்ம பண்ண டிடெக்ஷன் ப்ராஜெக்ட், ஐஆர் சென்சர் வச்சு பண்ண டிடெக்ஷன் ப்ராஜெக்ட்கான அவுட்புட். அதோடைய கோடு ஒன்று நம்ம அட்ரினோ போர்டில் இருக்கு. அதனால தான் கனெக்ட் பண்ண உடனே இந்த OLED டிஸ்பிளேல இந்த மாதிரி அவுட்புட்ஸ் வருது. இப்போ நம்ம இந்த கோடை அப்லோட் பண்ணி அவுட்புட் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த கோட் அப்லோட் பண்ண இந்த ஆரோ பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும். அண்ட் கோட் எப்படி அப்லோட் பண்றதுங்கிறத டீட்டெயிலா அட்ரினோ பத்தி சொல்லும்போது நம்ம சொல்லியிருந்தோம். அட்ரினோ பத்தி பண்ணும்போது சொல்லியிருந்தோம். அட்ரினோ ஐடி எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இது எப்படி அப்லோட் பண்றதுங்கிறதுனா
Arduino UNO ஃபர்ஸ்ட் இங்கே செக் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் வந்து COM7 இந்த ஆரோ பட்டனை கிளிக் பண்ணோன்னா அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம் இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. மோஷன் டிடெக்டர்னு வருது. ஏன்னா இப்போ நான் இங்கே பக்கத்தில் இருக்கேன். இப்போ நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா நான் என்னுடைய டெஸ்டர் வச்சு இந்த கீழே நான் சொன்னேன் இல்லையா, இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா இதோடைய சென்சிட்டிவிட்டி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஆல் கிளியர்னு காட்டுது. அண்ட் பக்கத்தில் இருக்க எல்இடியும் க்ளோ ஆகலை. அண்ட் நீங்கள் சீரியல் மானிட்டர்லையும் பார்க்கலாம் நமக்கு அவுட்புட்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம் மோஷன் டிடெக்டர். ஏன்னா என்னுடைய கை நான் கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதனால மோஷன் டிடெக்டர்னு காட்டல. பக்கத்தில் இருக்க லைட்டும் எரியுது நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நான் இப்போ தூரம் போயிடுறேன். ஆல் கிளியர் காட்டுறது பார்க்கலாம். இது நீங்கள் ஒரு ஹோம் ஆட்டோமேஷனாகவும் யூஸ் பண்ணலாம், சேம் டைம் நீங்கள் ஒரு செக்யூரிட்டி சிஸ்டமாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கிட்ட வரனால இது மோஷன்னு காட்டுது. அண்ட் இதில் நீங்கள் அவுட்புட் எப்படி வேணுமோ அந்த மாதிரி வேணுங்கிற அளவுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் தூரம் போயிடுறேன், ஆல் கிளியர் காட்டுது பார்க்கலாம். அண்ட் நான் என்னுடைய கை கிட்ட எடுத்துகிட்டு வரேன். கிட்ட எடுத்துகிட்டு வந்தோடனே மோஷன் டிடெக்டர்னு காட்டுது, லைக் ஹியூமன் பீயிங் எங்கே இருக்காங்கன்ற மாதிரி காட்டுது. நீங்கள் வேணா இந்த லைட்டுக்கு பதிலாக ஒரு பஸர் வச்சுருந்தீங்கன்னா பஸர் சவுண்ட் வர ஆரம்பிக்கும், அலர்ட் சவுண்ட் வரும். அண்ட் இது யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் இல்லை, ஜஸ்ட் 3 பின்ஸ் தான். இந்த டிஸ்பிளே இல்லாமல் உங்களுக்கு எல்சிடி டிஸ்பிளே வேணாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். நம்ம அதுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை Robolock. இவங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான காம்பனன்ட்ஸை செல் பண்ணுற ஒரு பிராண்ட். இவங்க குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் செல் பண்ணுறாங்க. நீங்கள் இவங்களுடைய வெப்சைட் செக் பண்ணி பார்க்கலாம், அதில் நிறைய காம்பனன்ட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் 2500க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீ. அண்ட் இவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டோர் விஐடி ஆல்மார்ட் கேட் ஆப்போசிட்டில் இருக்குது. அண்ட் நீங்கள் அங்கே போய் காம்பனன்ட்ஸ் வாங்கினீங்கன்னா இவங்க கிட்ட வாங்குற காம்பனன்ட்ஸ்க்கு அவங்க ஃப்ரீயாகவே சால்டரிங் பண்ணி தருவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற பின்கோடில் இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷிப்மெண்ட் ஃப்ரீ. அண்ட் இவங்க கிட்ட பிக்கப் ஃப்ரம் லோக்கல் ஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்கனாலும் ஃப்ரீ ஷிப்மெண்ட் கொடுப்பாங்க. அண்ட் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு விஐடி ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா விஐடி ஆல்மார்ட் கேட் கிட்டே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுவாங்க. அண்ட் அதர் ஆஃபர்ஸ் லைக் நீங்கள் எல்இடி வாங்கும் போது உங்களுக்கு ரெசிஸ்டர் ஃப்ரீயாக தருது, இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வச்சிருக்காங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கோடை பற்றி பார்க்கலாம், இந்த கோட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். நீங்கள் இந்த பிஐஆர் சென்சார் யூஸ் பண்ண எந்த ஒரு லைப்ரரியும் இன்க்ளூட் பண்ணணும்னு இல்லை, பட் நீங்கள் இந்த ஓஎல்இடி யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதனால இப்போ இந்த 3 லைப்ரரி நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஓஎல்இடி டிஸ்பிளேக்கான ஸ்க்ரீன் ஹைட்டு வித்து இதெல்லாம் போடுறோம், வித்து ஹைட்டு இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஓஎல்இடி டிஸ்பிளேவை டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு பின் அவுட்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணுறோம். நம்ம பிஐஆர் சென்சாரை வந்து டிஜிட்டல் பின் 2ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் எல்இடி பின்னை வந்து 13ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணா வேறு டிஜிட்டல் பின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செட்டப் லூப் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் செட்டப்பில் பார்க்கும்போது நம்ம பின் அவுட்ஸ் பற்றி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். பிஐஆர் சென்சார் வந்து இன்புட் பின்னாகவும் எல்இடி வந்துட்டு அவுட்புட் பின்னாகவும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அதோடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணும்போது செக்யூரிட்டி சிஸ்டம் ரெடின்ற மாதிரி ஒரு ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் வர மாதிரி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் டிலே 2 செகண்ட்ஸ் டிலே வச்சிருக்கோம் அந்த ஸ்க்ரீன் போகிறது. நெக்ஸ்ட் லூப்பில் தான் நம்மளுடைய கண்டிஷன்ஸ் எல்லாமே போடுறோம். மோஷன் டிடெக்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது ரீட் மோஷன் ஸ்டேட்டுங்கிற டிஜிட்டல் பின்னை ரீட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். டிடெக்ட் ஆனால் ஹை, டிடெக்ட் ஆகலைன்னா லோ, அந்த கான்செப்ட் படி இங்கே வச்சிருக்கோம். இஃபெல்ஸ் போட்டிருக்கோம், அவ்வளோதான். அண்ட் அந்த டிடெக்ட் ஆகும்போது என்ன வரணுங்கிறதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம இதுக்கு வந்து டிலே வந்துட்டு 0.5 செகண்ட் வச்சிருக்கோம். அண்ட் இந்த கோடை பற்றி பார்க்கும்போது அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு கோடு தான். இந்த கோடு வேணுங்கிறவங்க எங்கிட்ட இந்த கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோக்கான எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இது வரைக்கும் நிறைய சென்சர்ஸ் பற்றி பார்த்துட்டோம். நம்ம இதுக்கப்புறமும் நிறைய சென்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது சென்சர்ஸ் பற்றி ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அந்த சென்சார் பற்றி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.